ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சத்யா ராகோ சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவா பார்வதிக்கு ஃபோன் போட்டோம். நம்ம சீனுவும் மாயாவும் கல்யாணம் பண்ண போயிட்டாங்கங்கிற விஷயத்த சொன்னதும் பார்வதி தலையிலே அடித்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் மாயா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா, மாயா கேம்பில் இல்லையா, அவள் சீனுவை கல்யாணம் பண்ணுறதுக்கு போயிட்டா அப்படின்னதும் ரகுராமும் ரமணியும் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன பார்வதி சொல்ற? ஆமாண்ண, சீனுவும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. சீனு வீட்டு விட்டே போயிட்டான் லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படின்னுட்டு பார்வதி லெட்டர் காமிச்சதும் ரகுராம் படிச்சு பார்த்துட்டு சம அதிர்ச்சி ஆறாங்க. என்ன இது, என்னால நம்ப முடியலையே அப்படின்னதும் இந்த பக்கம் ஜானகி என்ன பண்றேன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அண்ணி. அந்த ஓடுகாரி மக அவளோட புத்தியை காமிச்சிட்டா பாத்தீங்களா? ஐயோ, அந்த பொண்ணு மேல நாம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருந்தோமே, கடைசியில அந்த பொண்ணு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. போச்சு, இந்த குடும்ப மானமே போச்சு. சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு நாம என்ன சொல்ல போறோம்னு பாருன்னு எனக்கு தாங்கவே முடியலன்னு. என் புள்ள ஒழுக்கமா தான் இருந்தான். எப்போ அந்த மாயா இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்பல இருந்தே அவன் அந்த மாயா பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டான். கடைசியில அவன் அம்மா புத்தியை காமிச்சிட்டு நம்ம குடும்பத்துல மானத்தை மறுபடியும் வாங்க போறான்னு நான் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். கடைசியில இந்த மாயா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி பத்மா பார்வதி எல்லாம் ரொம்ப அசிங்கமா மாயாவை போட்டு தட்டிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரகுராம் போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, மாயா என்னோட பொண்ணு, கண்டிப்பா அவ தப்பு பண்ண மாட்டா. சீனு தான் அவளை கூட்டிட்டு போயிருக்கான். கண்டிப்பா மாயா கல்யாணம் பண்ண மாட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னதும் அண்ணே இங்க பாருங்க, நீங்க தான் அந்த மாயாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். இப்ப கூட நீங்க மாயாவை நம்புறீங்களே, இருங்க வார அப்படின்னு சொல்லிட்டு மாயா சீனுவை பற்றி எழுதியிருக்கிற அந்த டைரியை எடுத்து பார்வதி ரகுராம் கையில கொடுத்து பாருங்க, இதை படிச்சாச்சும் நீங்க நம்புறீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னதும் ரகுராம் படிச்சு பார்த்துட்டு சம அதிர்ச்சி ஆறாங்க. அந்த இடத்துல என்ன பார்வதி இதெல்லாம் அப்படின்னதும் ஆமா இப்ப வச்சும் புரியுதா அந்த மாயா அந்த சீனுவை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கா அப்படின்னதும் உடனே டைரியை தூக்கி எரிச்சிடுறாங்க. ஸோ பயங்கர டென்ஷனா கோமா கத்திட்டு இருக்காங்க ரகுராம். இதை பார்த்து ஜானகிக்கு என்ன பண்றேன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கோவிலுக்கு தான் காமிக்கிறாங்க. சீனுவும் மாயாவும் இருக்காங்க. அப்ப நம்ம சீனு மாயாவுக்கு தாலி கட்டலான்னு சரியா தாலியை கழுத்துக்கு கொண்டு போறாங்க. பார்த்தா மாயா மயங்கி கொண்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்து சீனு சம அதிர்ச்சி ஆறாங்க. மாயா எழுதிரி மாயா என்னாச்சு அப்படிங்கிறது. தம்பி என்ன தம்பி இது இப்படி அவசகுணமா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பொண்ணு மயங்கி விழுந்துட்டாங்க, அதான் ஏன் எனக்கு ஒண்ணு புரியல மாயா, எழுதிரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு சீனு என்ன பண்றாங்கன்னா மாயாவை தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்பன்னு பார்த்து சரியா எதுக்கும் ஒரு வாட்டி இந்த கோவில்ல இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக நம்ம மணியும் சிவாவும் வந்திருப்பாங்க. சோ நம்ம சீனு மாயாவை தூக்கிட்டு வரத பார்த்த சிவாவும் மணியும் செம அதிர்ச்சி ஆறாங்க. டே சீனு, நீங்க தான் இருக்கியாடா? ஆமா என்ன ஆச்சுடா மாயாவுக்கு சொல்லுடா அப்படின்னு கேட்டதும் உடனே தாலி கட்டு போகும்போது நம்ம மாயா மயங்கி விழுந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்றும் விடாம நம்ம சீனு சிவா மணி கிட்ட சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆறாங்க. அட பாவி, அப்ப நீ இன்னும் தாலி கட்ட இல்லையா அப்படின்னு மணி கேக்குறாங்க. இல்லப்பா நான் தாலி கட்டல அப்படின்னதும் ஏ மச்சான், உங்களுக்கு இப்போ தாலி கட்டாததான் பிரச்சனையா? மாயாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல மச்சான், ஃபர்ஸ்ட் வாங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகலாம் அப்படின்னுட்டு நம்ம சிவாவும் மணியும் சேர்ந்து மாயாவோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தோம்னா மாயாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சிவா என்ன பண்றாங்கன்னா அங்கே இருக்கிற நம்ம மாயாவோட ஃபோன் எடுத்து நேராக அவங்க வீட்டில் இருக்கிற ஃபோனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா உடனே யாரும் ஃபோன் எடுக்க வேணாம், நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுரா என்ன பண்றாங்கன்னா நேராக ஃபோன் எடுக்கிறாங்க. அண்ணே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. என்ன சிவா, அந்த சீனுவும் மாயாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே, அதான் இல்லை, மாயாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்காண்ட. சீனு மாயாவுக்கு தாலி கட்டல அப்படின்னதும் என்ன சொல்ற சிவா, ஆமா இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சிவாவும் அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொன்னதும் சரி வை நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் போனை வச்சிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, தாலி கட்ட போற டைமா பார்த்து மாயா மயங்கி கொண்டு விழுந்திருக்கா அப்படின்னதும் ஐயோ மாயாவுக்கு என்ன ஆச்சுங்க? இப்ப கூட அந்த மாயாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா? நீ இங்க பாருங்க, அவ என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எப்படியோ கடவுள் புண்ணியத்துல சீனு மாயா கழுத்துல தாலி கட்டாம அந்த கடவுளை காப்பாத்திட்டாரு. இங்க பாருங்கன்னு நான் இப்பவும் சொல்றேன், வீட்டுக்கு அடுத்த அந்த மாயாவை விரட்டி அடிக்கல, அவ்வளவுதானே, நாங்க ஒட்டுமொத்த பேரும் வீட்டை விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னதும் நம்ம ரகுராம் இன்னைக்கு நான் ஒரு முடிவோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாங்க ரொம்ப கோவமா. சோ ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க.
அங்கே பார்த்தோன்னா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இந்த பொண்ணு ரொம்பவே வீரியமான ஒரு பாய்ஷனை சாப்பிட்ருக்கா அப்படின்னதும் சீனு சிவாமணி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம் சார், இந்த பொண்ணு நல்லா இருக்கா, படித்த பொண்ணாக இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்கா, மனக்கோலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி பாய்சன் சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஆமாம், வீட்டில் இவ்வளோ பெரியவங்களாம் இருக்கீங்க, கண்டுக்கவே மாட்டீங்களா அப்படின்னதும் சார் ஏதோ ஒரு மனக்கசப்பில் அந்த பொண்ணு எப்படி செஞ்சுட்டா சார், ப்ளீஸ் சார் எப்படியாச்சும் எங்கள் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சிவா சொன்னது. ஓகே, நான் பார்க்குறேன் சார், எங்களால் முடிச்ச முயற்சியை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரகுராம் வீட்டில இருந்து ரகுராம் எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. சிவா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் நம்ம ரகுராம் வந்து சீனுவை பார்த்து சாமியா முறைக்கிறாங்க. மாமா அப்படின்னு போகும்போது ரகுராம் வந்து நம்ம சீனு முகத்தையே பார்க்காம அங்கால பக்கம் திரும்பிக்கிறாங்க. பாவி பாவி, இப்படி எங்க எல்லாரையும் கழுத்தறுத்துட்டு ஏமாத்த உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அந்த மாயா உன்னை வசப்படுத்தி எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டு கொண்டு போயிட்டாலேடா நம்பிக்கை துரோகி அப்படின்னு பத்மா வந்து சீனுவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. மேடம், இது ஹாஸ்பிட்டலா இல்ல உங்க வேணும்னு நினைச்சீங்களா? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு நர்ஸ் ஒருத்தங்க வந்து திட்டினதும் உடனே நம்ம ரமணி பாட்டி பத்மா, இது ஹாஸ்பிட்டல், எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பாத்துக்கலாம், நம்ம குடும்ப பிரச்சனைய பப்ளிக் பண்ணாம கொஞ்சம் பத்மா வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இங்க பாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பாத்துக்கலாம், இது ஒன்றும் வீடு கிடையாது, ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு ரமணி பாட்டி வந்து அமைதிப்படுத்திடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து சிவா, இந்த ஹாஸ்பிட்டல்ல யாரும் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வாங்க வீட்டுக்கு போகலாம், இனி அந்த மாயாவுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்னதும் ஐயோ அண்ணே, நீ என்ன இப்படி புரிஞ்சு பேசிட்டு இருக்க, என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சிவா வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. இப்போ கூட நம்ம மாயா நம்ம குடும்ப மான கௌரவத்தை தான் பார்த்துருக்கானு, நம்ம குடும்ப மானத்துக்காகத்தான் தன்னோட உயிரை கூட தியாகம் பண்ணியிருக்கா அப்படின்னதும் ரகுராமும் ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சிவா சொல்ற, எனக்கு புரியல அண்ணே, எங்க சீனு வந்து தன்னோட உயிரை விட்டு அண்ணன் பயத்துல தான் மாயா சீனுவை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கா. ஒருவேளை சீனுவை கல்யாணம் பண்ணா எங்க நம்ம குடும்பமான போயிடுமோன்னு சீனு உயிரையும் காப்பாத்தி நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்தி தன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ணிருக்கான அந்த பொண்ணு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு யாருக்குன்னே கிடைக்கும்? உண்மையிலேயே சொல்ல போறேன்னு மாயா இடத்துல தனா இருந்தா கூட இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டா அப்படின்னதும் ரகுராம் வந்து சமயம் அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சிவா சொல்ற? ஆமான்னு, உண்மையிலேயே மாயா மாதிரி ஒரு பொண்ணு தவம் இருந்தாலும் கிடைக்காதுன்னு, ஆனா சந்தியாக்கா இப்படி ஒரு பொண்ணு பெத்து போட்டுட்டு இவ்வளவு சீக்கிரமா போய் சேருவாங்கன்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ 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 மாயா, நீ இந்த வீட்டுக்கு என்ன நம்பி வந்த பொண்ணுமா, ஆனா இந்த வீட்டுல நீ இந்த வீட்டுக்காக இவ்வளவு கஷ்டங்களை இன்னும் நீ அனுபவிக்க போற, கடைசியில உயிரை கூட தியாகம் பண்ற அளவுக்கு துணிச்சிட்டே போதுமா? உங்களுக்கு இப்போ சந்தோஷமா? மாயா செத்தா இந்த பிரச்சனையும் இல்லை, மாயா சீனுவை கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, எல்லாருமே சந்தேகப்பட்டு என் மாயாவை அப்படி கரிச்சு கொட்டுட்டீங்களே, பாத்தீங்களே, பெருசா பேசினியே பத்துமா? உன் பையன் தான், உன் பையனை என் பொண்ணு மாயா தான் இப்படி வளைச்சு போட்டுட்டு போனானே, இப்போ புரியுதா யாரு வளைச்சு போட்டிருக்கா அப்படின்னு ஜானகி வெளுத்து எடுக்கிறாங்க பத்மாவை. அண்ணி இங்க பாருங்க, எப்படி இருந்தாலும் மாயா பண்ணது தப்பு தான் அண்ணி, அதை என்னால மன்னிக்கவே முடியாது, என் பையனை மயக்கினது மாயாதான் அப்படின்னது போதும், நிறுத்துங்க. என் பொண்ணை நான் மனசார தத்தெடுத்த மாயாவை கடைசியில மாயாவை சந்தேகப்படுற அளவுக்கு என்னை இப்படி ஆளாக்கிட்டே பத்மா, பெருசா உன் பையனை வளைச்சு போட்டோன்னு சொல்றியே, உன் பையன் என்ன பால் குடிக்கிற பையனா? அவனும் வயசுக்கு வந்தவன் தானே, நேற்று வந்தவன் மாயா குடும்ப கௌரவத்துக்காக காதலே தியாகம் பண்ணிருக்கா, இன்னைக்கு உயிரை தியாகம் பண்ற அளவுக்கு போயிருக்கா, அதுல ஒரு தியாகம் மனசாச்சு உன் பிள்ளைக்கு வந்துச்சா, கேட்டு சொல்லு அப்படின்னதும் பத்மா வந்து அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா இங்க பாருங்க, சண்டை போடாதீங்க, பிரச்சனை ஆயிடும், ஃபர்ஸ்ட் நம்ம மாயாவை காப்பாற்றணும் அப்படின்னதும் டாக்டர் வந்து நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடிச்சதும் சார் ஒரு வழியா வந்து எல்லாத்தையும் அவங்க வாமிட் பண்ணிட்டாங்க, இனியாச்சும் உங்க பொண்ணு ஒழுங்கா பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்னதும் உடனே ரகுராம் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் நேரா உள்ள வராங்க. அப்ப நம்ம ரகுராம் வந்து மாயா கையை வந்து பிடிச்சு பயங்கரமா அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ பெரியப்பா, ஏன் பெரியப்பா அழுவுறீங்க, அழாதீங்க பெரியப்பா அப்படின்னதும் நம்ம ரகுராம் வந்து என்ன மன்னிச்சிரு மாயா, எல்லாரும் அவ்வளவு தூரம் சொன்னாங்க நீ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவன்னு, நான் அப்போவே சொன்னேன் என் மாயா எனக்கு துரோகம் பண்ண மாட்டா, கல்யாணம் பண்ண மாட்டான்னு, ஆனா இப்படி எனக்காக உயிரை கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருமா, உன் அம்மா பண்ண தப்பால தான் என் மாமா வந்து உயிரை விட்டாரு, ஆனா நீ அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு உன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ண நினைச்சு பாரு, நீ உண்மையிலேயே எங்கேயும் உயர்ந்து போயிட்டமா, நாங்களாம் வயசுல பெரியவங்களா இருக்கலாம், ஆனா நீ மனசார உண்மையிலே கிரேட்மா மாயா,
ஒன்று மாதிரி ஒரு பொண்ணை தத்தெடுத்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு ரகுராம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ சொல்ற மாயா, இங்க பாரு, நீ எந்த காதலுக்காக இந்த குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு நினைச்சியோ அதே இது என் பொண்ணு உயிருக்காகவும் என் பொண்ணு ஆசைக்காகவும் அவ காதல சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னது பத்மா பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ணா அப்படின்னதும் நீ அமைதியாரு, இது 2 வயசு பசங்க சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னதும் நம்ம ஜானகி செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. சீனு வாடா அப்படின்னு சொன்னதும் சீனுவும் வராங்க. இங்க பாரு, இனி கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உனக்கும் சீனுவுக்கு தான் நடக்கும் அப்படின்னு மாயாவையும் சீனுவையும் வந்து ரகுராம் சேர்த்து வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கும்னு. இப்படி ஒரு சீன் நடந்தா நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்து